தமிழ் சினிமாவில் ஒரு புதிய திருப்பம் மாஸ் ஹீரோ படங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு த்ரில்லர் கதையுடன் வந்திருக்கிறது விடாமுயற்சி. இது ஒரு சாதாரண வெற்றி, தோல்வி கதை அல்ல. ஆஹா! மிகவும் சுவாரஸ்யமான புள்ளி. 2 வருடங்களுக்குப் பிறகு அஜித் தேர்ந்தெடுத்த கதை இது என்பது குறிப்பிடத்தக்கது. உண்மைதான். அதிலும் மகிழ் திருமேனி போன்ற புதுமையான பார்வை கொண்ட இயக்குனருடன் இணைந்து ஒரு தம்பதியின் உறவு சிக்கல்களை மையமாக வைத்து ஒரு த்ரில்லர் கதையை உருவாக்கியிருக்கிறார்கள். படத்தின் கதை அமைப்பு எப்படி இருக்கிறது? மிகவும் சுவாரஸ்யமாக நகர்கிறது. அஜித் த்ரிஷா காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் கர்ப்பம் கலைந்த பிறகு அவர்கள் உறவில் விரிசல் ஏற்படுகிறது. அப்போது த்ரிஷா காணாமல் போவதும் அதன் பின்னணியில் இருக்கும் அர்ஜுன் ரெஜினா என்ற விசித்திர தம்பதியின் கதையும் படத்தை வேறொரு தளத்துக்கு கொண்டு செல்கிறது. மம். அப்படியென்றால் இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் போல தெரிகிறது. அப்படித்தான். குறிப்பாக ரெஜினாவின் கதாபாத்திரம் ஹாலிவுட் படங்களில் வரும் ஹார்லி குயின் போல உருவாக்கப்பட்டுள்ளது. அவரது மனநோய் தன்மை, தன் தோழியை கொலை செய்யும் காட்சி என படம் பல அதிர்ச்சி திருப்பங்களை கொண்டுள்ளது. அனிருத்தின் இசை படத்தின் முக்கிய பலம் என்கிறார்களே! ஆமாம், அனிருத் தனது இசையால் படத்தை தாங்கி நிற்கிறார். அஜித்தே பாடல் மற்றும் பத்திகிச்சு பாடல் ரசிகர்களை கவர்ந்துள்ளன. அதோடு ஓம் பிரகாஷின் ஒளிப்பதிவும் அஜர்பைஜான் காட்சிகளை அழகாக படம் பிடித்துள்ளது. ஆனால் படத்தில் சில குறைபாடுகளும் இருப்பதாக கேள்விப்பட்டேன். ஆம், கதை பல இடங்களில் மெதுவாக நகர்வது ரசிகர்களின் பொறுமையை சோதிக்கிறது. இரண்டாம் பாதியில் திரைக்கதை இன்னும் உறுதியாக இருந்திருக்கலாம். ஆனால் அஜித் தனது நடிப்பால் அந்த குறைகளை மறைக்கிறார். இருந்தாலும் இது போன்ற வித்தியாசமான முயற்சிகள் தமிழ் சினிமாவுக்கு தேவை என நினைக்கிறேன். நிச்சயமாக. வெறும் வணிக வெற்றியை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் கலை ரீதியாகவும் சிந்தித்து படங்களை உருவாக்க வேண்டும். அப்போதுதான் தமிழ் சினிமா உலக அளவில் கவனம் பெறும். அப்படியென்றால் விடாமுயற்சி ஒரு முக்கியமான மைல்கல் என சொல்லலாமா? ஆம், இது ஒரு முக்கியமான படி. மாஸ் ஹீரோக்கள் கூட இது போன்ற வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போதுதான் தமிழ் சினிமாவின் தரம் மேலும் உயரும்.